கேகேசி பாலு அவங்களுக்கு வந்து கலைமாமணி விருது அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கு. அதாவது ஜாதி அவங்களுடைய ஜாதி பெண்களிடம் சத்தியம் வாங்கின அவருக்கு கலைமாமணி விருதா? இது வந்து திமுக தலைமைக்கு போகாம இந்த விருது அறிவிச்சிருக்க மாட்டாங்க. என்ன சார் நடக்குது? இப்படித்தான் அடிச்சுக்கணும். கலைமாமணி விருது இப்போ கொலைமாமணி விருதாக மாறிவிருக்கு. இந்த வள்ளி கும்மி என்பது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. வள்ளினா முருகனுடைய துணைவியார். அவங்க வந்து ஒரு வேடவர் குலத்தை சார்ந்தவங்க. மலைவாழ் மக்களுடைய ஆட்டம், குறிப்பாக தமிழர்களுடைய ஆட்டம். அது ஒரு சாதிக்கான ஆட்டம் கிடையாது. இப்போ அந்த ஆட்டத்தை எப்படி கொண்டு போய் மாற்றிருக்கிறாங்கன்னா, சாதிய ரீதியாக கொண்டு போய் மாற்றிய ஒரு நபர் தான் இந்த கேகேசி பாலு அப்படிங்கிற ஒரு அயோத்தி. சாதிகளின் உச்சக்கட்ட வெறி பிடித்தவர். அம்பேத்கரையே இவர்கள் சாதியாக பார்ப்பவர். ஆடத் தெரிந்த பெண்களை தேர்வு செய்து அவர்களை கொண்டு வந்து இங்கே ஆட வச்சு அவர்களுக்குள்ள சாதியை திணிச்சு ஒரு தமிழச்சிகளுக்கு சாதியை திணித்த பெருமை இவர்களுக்கு உண்டு. அந்த பெருமைக்காக தான் இவருக்கு கலைமாமணி விருது. அது கொலைமாமணி விருது, அது கலைமாமணி கிடையாது. இந்த ஆட்டத்தை ஒரு சாதிக்கான ஆட்டமாக கொண்டு போன ஒரு நபருக்கு இந்த வெக்கங்கட்ட திருட்டு மாடல் அரசு, துப்புக்கட்ட திமுக அரசு தேர்வு செஞ்சிருக்கு பாருங்க. யாரையும் ஒட்டுமொத்த ஜாதிகளின் கட்சி தான் திராவிட முன்னேற்றம். எங்கள் அண்ணன் கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங், அவர் உழைக்காத உழைப்பு அந்த மக்களுக்காக எண்ணற்ற வழக்கறிஞர்களை உருவாக்கியவர், எண்ணற்ற பொறியாளர்களை உருவாக்கியவர், எண்ணற்ற மருத்துவர்களை உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறவர். ஏன் அவருக்கு வந்து நீங்கள் ஒரு பெரியார் விருது கொடுக்கலாமே? கொடுப்பீங்களா? நான் கேட்குறேன், இந்த அயோக்கியனுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொலைமாமணி விருது கொடுக்குறீங்கன்னு சொன்னால், ஏன் எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கும் எங்கள் அண்ணன் மூர்த்திக்கும் எங்கள் அண்ணன் சாத்தை பாக்கியராசுக்கும் ஏன் அதை தாண்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தாசங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ் தேசிய ஆதரவாளர் முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லாத நாட்டில் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் நன்றி. கண்டிப்பாக சார். இப்போ கலைமாமணி விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. 2021, 2022, 2023 கலைமாமணி விருது வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அதில் கேகேசி பாலு அவங்களுக்கு வந்து கலைமாமணி விருது அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கு. அதாவது ஜாதி அவங்களுடைய ஜாதி பெண்களிடம் சத்தியம் வாங்கின அவருக்கு கலைமாமணி விருதா? இது வந்து திமுக தலைமைக்கு போகாம இந்த விருது அறிவிச்சிருக்க மாட்டாங்க. என்ன சார் நடக்குது? இப்படித்தான் அடிச்சுக்கணும். கலைமாமணி விருது இப்போ கொலைமாமணி விருதாக மாறிவிருக்கு. தெரியுமில்ல உங்களுக்கு? கேகேசி பாலாங்கிற அந்த அயோக்கியன் கொங்கு தேச மக்கள் மாநாட்டு கட்சியினுடைய பொருளாளர். இந்த ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவருடைய கட்சியின் பொருளாளர். ஏற்கனவே அவர் வந்து தேர்தலில் நின்னவர் தான். கிட்டத்தட்ட 14,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தவர். இவர் வாங்குகிற அந்த ஆட்டம் வந்து முதல்ல இந்த வள்ளி கும்மி என்பது என்ன அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. வள்ளினா முருகனுடைய துணைவியார். அவங்க வந்து ஒரு வேடவர் குலத்தை சார்ந்தவங்க. மலைவாழ் மக்களுடைய ஆட்டம் அது, குறிப்பாக தமிழர்களுடைய ஆட்டம். அது ஒரு சாதிக்கான ஆட்டம் கிடையாது. இப்போ அந்த ஆட்டத்தை எப்படி கொண்டு போய் மாற்றிருக்கிறாங்கன்னா, சாதிய ரீதியாக கொண்டு போய் மாற்றிய ஒரு நபர் தான் இந்த கேகேசி பாலு அப்படிங்கிற ஒரு அயோக்கியன். அப்படி தான் நான் பேசுவேன். ஏன்னா சாதிகளின் உச்சக்கட்ட வெறி பிடித்தவர்கள். அதாவது அம்பேத்கரையே இவர்கள் சாதியாக பார்ப்பவர்கள். இரட்டைமலை சீனிவாசன் என்கிற ஒரு மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர். அந்த தலைவரை போய் இவங்க வந்து அந்த சமூகத்தை தலைவராக மாற்றினாங்க. இவங்கெல்லாம் அப்படி தான் பேசுவானுங்க. அதை விட தீரன் சின்னமலைன்னு இந்த இந்திய தேசியத்திற்காக போராடிய மாபெரும் மகத்தான ஒரு தலைவன். இன்னும் சொல்ல போனால் தலைவர்களுக்கெல்லாம் தலைவன்னு நான் ஏற்றுக்கிட்ட ஒரு மாபெரும் புரட்சியாளன். ஏன்னா ஒரு தமிழை இவ்வளவு வீரம் செறிந்த போரை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடத்திய பேராற்றல் மிகுந்த பெரும் படைத்தலைவனாக விளங்கியவன். தீரன் சின்னமலையை கொண்டே கவுண்டர் சமூகத்தில் கொண்டே மாற்றி விட்டு அவருக்கு ஏதோ கவுண்டருக்காக போராடிய ஒரு மாதிரி இன்றைக்கி திசை திருப்பி கொண்டு போகிற கூட்டத்தில் முதன்மையான கூட்டம் இந்த கூட்டம். இப்போ இவர் வந்து அந்த வள்ளி கும்மி என்பது தமிழர்களுடைய பொக்கிஷமான ஒரு ஆட்ட முறை, தமிழர்களுக்கான தேவையான ஆட்ட முறை. இது எல்லா சமூகத்தினரும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அணுகுமுறை. அப்போ இவரை வந்து அந்த ஆட்டத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கவுண்டர்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய சமூக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அற்புத பெண்களை
ஆடத் தெரிந்த பெண்களை தேர்வு செய்து அவர்களை கொண்டு வந்து இங்கே ஆட வச்சு அவர்களுக்குள்ள சாதியை திணிச்சு ஒரு தமிழச்சிகளுக்கு சாதியை திணித்த பெருமை இவர்களுக்கு உண்டு. அந்த பெருமைக்காக தான் இவருக்கு கலைமாமணி விருது அது கொலைமாமணி விருது, அது கலைமாமணி கிடையாது, கொலைமாமணி. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆடும்போது பச்சை துண்டை போட்டுக்கிட்டு இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு ஆடுறது, அந்த அந்த அற்புதமான அந்த அழகு ஆட்டம், அதில் மயிலாட்டம் என்பதெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை முழுசாக பார்த்ததில்ல, ஏன்னா அதுவே எனக்கு வெக்கமாக தான் இருக்குது. இன்னும் தமிழருடைய கலைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இதை போன்ற இந்த ஆட்டத்தை நம்ம இன்னும் பார்க்காம இருக்கிறோமே என்பது கேவலமானது தான். இப்போ இந்த நபர் யாருன்னு சொன்னால், கடைசியாக சத்தியம் சத்தியம் சின்னமலை மீது சத்தியம். யார? தீரன் சின்னமலையை இவங்க எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னு பாருங்கள், இந்த அயோக்கிய பிள்ளைங்க. அப்போ அவர் மீது சத்தியம் வாங்கி, எதுக்காக அந்த சத்தியம் தெரியுமில்ல, நீ வேற்று சாதிக்காரனை திருமணம் செய்யக்கூடாது. இப்போ கவுண்டர்களே பல கவுண்டர் ஜாதிகள்லாம் இருக்குது. அதில் வெள்ளாள கவுண்டர்லாம் வர்றாங்க, தோட்டுவ கவுண்டர்லாம் வர்றாங்க. இந்த வெள்ளாள கவுண்டர் சமூகத்தில் பிறந்தவங்க இந்த தோட்டுவ கவுண்டர் சமூகத்தில் பொண்ணு எடுக்க மாட்டான். அது வேறு சாதி, இது வேறு சாதி அவங்களுடைய பார்வையில். இப்போ இந்தியாவிலேயே வந்து நம்பூதிரிகள்னு ஒரு சாதி இருக்குது தெரியுமில்ல, நம்பூதிரிகள் அப்படின்னு. இந்த நம்பூதிரிகள் தான் இந்தியாவிலேயே வலுவான உயர்ந்த உச்சக்கட்ட ஜாதி. அதான் பெரிய ஜாதி, அவன் தான் தலையிலேருந்து பிறந்தவன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அவன் ஐயங்காரில் போய் பொண்ணு எடுக்க மாட்டான். கேட்டால் அவங்களுக்குள்ளேயே சாதி வேறுபாடு இருக்குது. அதே மாதிரி தான் இவங்களுக்குள்ளேயே ஒரு சாதிய முரண்பாடுகள் இன்றைக்கி வந்திருக்கு. ஆனால் இவர்கள் எங்கே சத்தியம் வாங்குறான்னா, நடனமாடி அழகுற கலையை வளர்த்து கொண்டிருக்கிற அந்த தங்கைகளிடம் சாதியை திணித்து சத்தியம் வாங்கி இந்த ஆட்டத்தை ஒரு சாதிக்கான ஆட்டமாக கொண்டு போன ஒரு நபருக்கு இந்த வெக்கங்கட்ட திருட்டு மாடல் அரசு, துப்புக்கொட்ட திமுக அரசு தேர்வு செஞ்சுருக்கு பாருங்க யாரையும். அப்போ நான் அடிக்கடி சொல்வேன் என்னென்னா, ஒட்டுமொத்த ஜாதிகளின் கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். புரியுதுங்களா? சாதி கட்சியாக எத்தனையோ பேர் இருப்போம். இப்போ இவங்க இந்த கூட்டணிக்கு பேர் என்னன்னு தெரியுமா? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இஸ்லாமிய கட்சியெல்லாம் உள்ளே கொண்டாந்து வச்சுருக்கிறீங்கள, அது எப்படி மத சார்பற்றன்னு வரும்? சரி, சமூக சார்பற்றன்னு நீங்கள் உங்கள் கூட்டணி அறிவிக்க முடியுமா? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் சமூக சார்பற்றன்னு சொன்னால் அந்த கொங்கு ஈஸ்வரன் போன்ற ஜாதிய கட்சிகள்லாம் உள்ளே வந்திருக்கு. எல்லா ஜாதி கட்சியும் எங்கடா அடைக்கலாம் ஆயிருக்குன்னு சொன்னால், சமூக நீதி பேசுகிற இந்த கட்சிகள்கிட்ட தான் வந்து சேர்ந்துருக்கு. ஆனால் அது சமூக நீதி பேசுதுன்னா இல்லை, சமூக நாதி பேசுது. அப்போ இந்த போன்ற அயோக்கியர்களை இன்றைக்கு கொலைமாமணி விருது கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய சாதிய வன்மம். இப்போ இது எதுக்கு திரும்ப கொடுக்குறது? ஓட்டுக்காக. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் கேட்குறேன், இங்கே வந்து மதிப்பறையனார்னு ஒருத்தர் இருக்கிறார் சரிங்களா? ஏன் அண்மையில் கூட சாத்தை பாக்கியராஜ் ஒரு அற்புத போராளி, தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்காகவே தன்னை தியாகம் செய்து கொண்ட தலைவன். அவனுக்கு ஏதாவது ஒரு காமராசர் விருது கொடுங்களேன், கக்கன் விருதுன்னு ஒன்று அறிவிச்சு கொடுங்களேன் பார்ப்போம். ஏன் நான் அம்பேத்கரை சொல்லலை தெரியுமா? அம்பேத்கர் சாதிகளின் தலைவர் அல்ல, அவர் ஒரு சாதிய தலைவர் அல்ல, அவர் சமூக நீதி பேசிய தலைவன். பெரியார் விருதை கொடுங்க. எங்கள் அண்ணன் கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங், அவர் உழைக்காத உழைப்பு அந்த மக்களுக்காக எண்ணற்ற வழக்கறிஞர்களை உருவாக்கியவர், எண்ணற்ற பொறியாளர்களை உருவாக்கியவர், எண்ணற்ற மருத்துவர்களை உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறவர். ஏன் அவருக்கு வந்து நீங்கள் ஒரு பெரியார் விருது கொடுக்கலாமே? கொடுப்பீங்களா? ஏன் எங்கள் அண்ணன் மூர்த்தியார், பூவை மூர்த்தியாருக்கு நீங்கள் ஒரு நல்ல விருதை கொடுப்பீங்களா? பெருந்தகை பேரறிஞர் அண்ணா விருது கொடுப்பீங்களா? ஏன்னா அவர் தானே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். அப்போ உங்களுடைய சித்தாந்தம் என்னவாக இருக்கிறது என்றால், ஜாதியை வளர்க்க வேண்டும், சாதிக்கான ஓட்டை தீர்மானிக்க வேண்டும் என்பது தான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ அங்கே மேற்கு பகுதிகளில் வந்து அந்த சமூகத்தின் ஓட்டை பெற வேண்டும். அப்போ இந்த கட்சிக்கு பேர் என்ன? சமூக நீதி கட்சியா? இல்லை, சாதிகளின் கட்சி. அப்போ இந்த கட்சியை 2026 ஒழிச்சுக்கிட்டு ஆகும். இந்த தேவையை இன்றைக்கு இந்த சாதி வெறியராக இருக்கக்கூடிய கேகேசி பாலுவிலிருந்து தொடங்க வேண்டும். இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம், இந்த ஆட்சியினுடைய அவலநிலை. நான் கேட்குறேன், இந்த அயோக்கியனுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொலைமாமணி விருது கொடுக்குறீங்கன்னு சொன்னால், ஏன் எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கும் எங்கள் அண்ணன் மூர்த்திக்கும் எங்கள் அண்ணன் சாத்தை பாக்கியராசுக்கும் ஏன் அதை தாண்டி முத்திரையர்களுக்காக போராடக்கூடிய நல்ல தலைவர்கள்? நான் சொல்கிறேன், அதிமுகவிலே முத்திரையர்களுக்காக போராடிய மாபெரும் மகத்தான மாவீரன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? ஆலங்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் அரசு குரடாகவும் இருந்த வெங்கடாச்சலம் இருக்கிறாரு.
அவருக்கு முத்திரையர் விருதுன்னு கொடுப்பீங்களா? அந்த சமூகத்திற்காகவே போராடிய தலைவன் கொடுத்துருவீங்களா நீங்கள்? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தலைவன் போராடி இருக்கிறான் அந்த சாதியை காப்பாற்றுவதற்கு. அந்தந்த சாதிகளை ஏன் நான் கேட்குறேன், இன்றைக்கி நான் சேதுராமன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமில்ல உங்களுக்கு, முக்குளத்துறை பாதுகாக்கக்கூடிய ஸ்ரீதர் வாண்டையார் இன்றைக்கும் இருக்கிறார். இந்த மாபெரும் தலைவர்களுக்கு வந்து தேவர் விருதுன்னு ஒன்று கொடுத்துருவீங்களா? சொல்லுங்கள். கொடுப்பாங்க. எப்போ தெரியுமில்ல, அந்த ஓட்டு விழலைன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த தலைவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன விருது கொடுக்கணுமோ அதை கொடுத்து கௌரவிப்பாங்க. ஓட்டுக்காகவே இந்த சாதிகளின் கட்சியாக விளங்கக்கூடிய தில்லு முள்ளு கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, திருட்டு மாடல் ஆட்சியாக செயல்பட்டிருக்கிற திமுக, எதை வேண்டுமானாலும் தேர்தல் நேரத்தில் இவங்க அறிவிப்பாங்க. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பிழைகளை பற்றி எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.